ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் எப்படி பலூன் கிளாத் வந்து மெஷர்மெண்ட் பண்ணணுங்கிறது சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த நீட்ட கிளாத்தை வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறது ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங்கில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 35 இன்ச்சஸ் லென்த்து உள்ள கிளாத் எடுத்திருக்கோம், 9 இன்ச்சஸ் ஹைட்டு உள்ள கிளாத் எடுத்திருக்கோம். ஓகே, எடுத்துகிட்டு இதை எப்படி நம்ம இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சும்மா பேப்பர் கட்டிங்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக இருக்குது. நம்ம கிளாத்தில் போடும்போது நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் பண்ணமோ அதை போட்டுக்கலாம். நான் இப்போ சும்மா உங்களுக்கு நான் சுருக்கத்துக்காக ஒரு 10 இன்ச் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ அதை வந்து இந்த இடத்துல நான் பேப்பரில் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த சுருக்கத்துக்குள்ள இன்ச்சை வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். க்ளோஸ் சைடு இந்த சைடு இருக்குது, ஓப்பன் சைடு இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? 10 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக அர்க்காத் போட்டுக்கணும். அதாவது நாச்சு ஒன்று கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சுருக்கம் வைக்கும்போது எந்த அளவுக்கு வைக்கணுங்கிறது நம்மளுக்கு புரியும். அந்த அளவுக்கு நம்ம வைக்கலாம். ஸோ 2 சைடுமே நம்ம நாச்சஸ் கொடுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாச்சஸ் கொடுத்தாச்சு. அதே மாதிரி க்ளோஸ் சைட்லேயும் நம்ம சென்டரை மார்க் பண்ணி ஒரு நாச் கொடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சென்டர்லேருந்து ப்ளீட்ஸ் வந்து எது வரைக்கும் வைக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் சென்டர் பார்ட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாச்சஸ் கொடுத்ததுக்கப்புறமா கிளாத் வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து சென்டர்லேருந்து சைடு நாச்சஸ் வரைக்கும், அதாவது சைடில் ஒரு நாச் கொடுத்துருக்கேன் இல்லையா 10 இன்ச்சுக்கு, ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து அந்த சைடு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து இந்த சைடுக்கு போவேன். ஸோ வந்து ப்ளீட்ஸை வந்து நான் எந்த சைடு பிடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஆப்போசிட் சைடு தான் நான் ப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஸோ வீடியோவை நல்லா பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஹேண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ப்ளீட்ஸ் வைக்கிறதுலேயே மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வச்ச இடத்த ஃபஸ்ட்டு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து அலைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வச்சுட்டு ஸ்டிச்சிங் போட்டுட்டு அந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளீட்ஸ் வந்து எந்த சைடில் நம்ம வச்சு ப்ளீட்ஸ் பிடிச்சிருக்கோமோ அதே சைடில் வச்சு 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ஸோ எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளாத்தை வந்து இந்த கிளாத்துனே நினச்சிக்கோங்க. கிளாத்தை வந்து சரிசமமாக மார்க் பண்ணணும் சென்டரை. ஸோ சென்டர் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம மடிக்கும் பொழுது நம்மளுக்கு கிளாத் வந்து சரிசமமாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நடுவில் ஒரு ஸ்டிச்சஸ் ஏன் போடுறேன்னா, உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து சில நேரத்தில் நம்ம கை வெட்டும் பொழுது ப்ளீட்ஸ் வந்து கலைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம நடுவுலையும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறது பெட்டர். அப்புறமா பிரிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மெத்தடு, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டு போயிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடு நாச்சிலேருந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டு வரோம் சென்டர் வரைக்கும். ஸோ இதே மாதிரியுமே நம்ம ப்ளீட்டட்ஸ் வைக்கலாம். 2 டைப் இருக்குது. நீங்கள் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. அதனால் நான் உங்களுக்கு 2 மெத்தடையுமே காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் வச்ச கிளாத்தில் வந்து நம்ம ஏன் பேப்பர் கட்டிங் போட்டு ஒரு கை வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கை வெட்டி வச்சுருக்கேன் இந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வந்து இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக வந்து சென்டரில் அந்த கையை நான் வச்சுட்டு அதுக்கு தக்கன வந்து கிளாத்தை பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணும்போது மேலே உள்ள தையல் போயிடுச்சு. இதே நான் இந்த நடு தையல் போடலன்னா எனக்கு ப்ளீட்ஸ் பிரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நான் இதேமாதிரி பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? கடைசியாக பிரித்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு நாச் போட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு கை கிடச்சிச்சு. இப்போ கிளாத்தில் வந்து இதை எப்படி போடணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாருங்கள், நான் 10 இன்ச் அதில் சொல்லியிருந்தேன்னா இப்போ எனக்கு 10.5 இன்ச்சில் நான் நாச்சு போட்டிருக்கேன். ஒரு 1/2 இன்ச் தான் கூட வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கையோடைய ஹைட்டு வந்து நான் 9.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளாத்தில் வந்து அந்தளவு ஈஸியாக புரியாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு பேப்பரில் போட்டு காமிச்சிட்டேன். பேப்பரில் என்ன பண்ணணும் அதை தான் நான் அப்படியே கிளாத்தில் பண்ணுறேன். ஸோ கிளாத்துங்கிறதுனால உங்களுக்கு அந்தளவு கொஞ்சம் விசிபிளாக தெரியாமல் இருக்க அவ்வளோதான். ஸோ பேப்பர் கட்டிங்கை 1க்கு 2 தடவை பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2வதாக பேப்பர் கட்டிங் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஸோ அந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது சைடு நாச்சஸ்லேருந்து பிடிச்சிட்டு வந்து சென்டர்கிட்ட முடிச்சுட்டு ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளீட்ஸ் பிடிக்கிறேன். உங்களுக்கு அதுக்காக தான் நான் ஏரோ மார்க் எந்த சைடு ப்ளீட்ஸ் பிடிக்கிறேனோ அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கரெக்டாக சைடு நாச்சஸ் வரைக்கும் நம்ம நாச்சஸ் ஏன் கொடுக்குறோன்னா அது வரைக்கும் தான் நம்மளுக்கு ப்ளீட்ஸ் பிடிக்கணுங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டோம். அப்படியே கிளாத்தை வந்து திருப்பிட்டு எந்த சைடில் வந்து நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சிருக்கோமோ அதே மாதிரியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அர்க்காத் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுலேருந்து நம்மளுக்கு வைக்கணுங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். எந்த சைடு ப்ளீட்ஸ் பிடிக்கிறேங்கிறத காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஏரோ மார்க் போட்டிருக்கேன். ரொம்ப பொறுமையாகவே பிடிங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக வரும். பூனம் கிளாத்துங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தைக்கிறதுக்கு. பட் நீங்கள் தைச்சி முடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே அவுட்கம் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு வரைக்கும் ப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வரேன். ஸோ முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா அர்க்காத் வரைக்கும், சென்டர் அர்க்காத் வரைக்கும் ப்ளீட்ஸ் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நான் டைரெக்ஷனை இந்த சைடு ஆப்போசிட் சைடுக்கு மாற்றிடுவேன். அதுக்கும் உங்களுக்கு நான் ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். ஸோ இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
பேப்பர் கட்டிங் போட்டு ஒரு ஹேண்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த கிளாத்தில் போட்டு நம்மளால் வெட்ட முடியும். ஸோ அர்க்காத்து வரைக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா இடம் இருக்கும். நம்ம அதில் தான் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் துணி. பூனம் துணியை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி தான் கரெக்டாக கட் பண்ணாலும் ஏற்ற இறக்கமாக தான் ஆகிடும். ஸோ நீங்கள் கடைசியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்ட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஹேண்ட் ஹைட்டு வந்து 9 இன்ச் தேவைப்படுது. அதே மாதிரி எனக்கு கரெக்டாக 9 இன்ச் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் அந்த பிசுறுலாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த புஷ்ஷுன்னு இருக்கிற அந்த ப்ளீட்ஸ் பிடிச்ச இடத்த வந்து ஒரு குண்டூசி போட்டு அமுக்கி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் கட்டிங் போட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேப்பர் கட்டிங்கை வந்து கிளாத்தில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குண்டூசி போட்டுக்கோங்க. குண்டூசி போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக கட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பேப்பரில் ஒரு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் நான் போடலை. பட் வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத் மிஞ்சி தான் வந்திருக்கு. பரவாயில்ல, பத்தாமல் தான் போயிடக்கூடாது. இதேமாதிரி மிஞ்சி வர்றது பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து எவ்வளவு பொறுமையாக நம்மளால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக தான் நம்ம பூனம் கிளாத்தை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா குண்டூசியை எடுத்துகிட்டு பார்த்தோன்னு சொன்னால் அந்த கையோடைய அவுட்கம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா சட்டையில் வச்சு ஜாயின் பண்ணுவோம் கை. ஓகேவா? லைனிங் கொடுக்காததுனால நம்மளுக்கு இந்த அளவு வேலை பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 8 இன்ச்சுக்கு நம்ம கை தைச்சிட்டோம். கீழே வந்து பார்ட்ரு வந்து 2 இன்ச்சுக்கு கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்கணுங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே அகலம், அதாவது சுற்றளவு எவ்வளோ இருக்குது ஒரு பக்கம்னு பார்த்திங்கன்னா 8 இன்ச் இருக்குது. அப்போ டோட்டலாக நம்ம கிளாத்தை விரிக்கும் போது நம்மளுக்கு 16 இன்ச் கிடைக்கும். ஸோ 16 இன்ச் வித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு உயரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 இன்ச் தேவைப்படும். ப்ளஸ் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 3 இன்ச்சு நம்ம ஒரு கிளாத் வெட்டி வச்சுட்டு நல்ல பக்கத்துக்கு பின்னாடி கெட்ட பக்கத்தில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறேன். நல்ல பக்கம் மேலே இருக்குது, அதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா கிளாத் இருக்குது. ஸோ வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பொறுமையாக நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின்